ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி 2026 நான் ஒரு டீட்டெயில்டு ஸ்டடி பிளான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளானோட ஒரு ஓவர் வியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டீட்டெயில்டு வீடியோ வந்து வெனஸ்டே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த பிளான் எப்படி இருக்க போகுதுன்னா 10 to 12 months 2025 செப்டம்பர்லேருந்து 2026 செப்டம்பர் வரையும் இந்த பிளான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து டயர் 1 டயர் 2 ரெண்டுக்குமே சேர்த்ததுனால தான் 12 months வருது. டீட்டெயிலாக எல்லா வீடியோ அனலைஸ் பண்ணி தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணுறதுக்கு 3 days ஆச்சு இந்த பிளானை நான் கிரியேட் பண்ணேன். ஸோ ஃபோக்கஸாக அந்த பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 2026 ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ண கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த பிளானில் என்ன நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு ஒரு ஓவர்வியூ பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டைம் முதல்ல முக்கியம். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் உள்ள ப்ரிப்பரேஷன் வரீங்கன்னா எவ்வளோ டைம் ஆகும்னு முதல்ல பார்த்துருவோம். இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 தான் ஆரம்பிச்சிங்கன்னா 12 to 15 months ஆகும் கண்டிப்பாக. இது வந்து டயர் 2க்கும் சேர்த்து தான் நான் அந்த பிளான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னா ஏற்கனவே பேசிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஃபோக்கஸ் வந்து மார்க் டெஸ்ட் வந்து ப்ராக்டிக்ஸில் இருக்கணும். ஸ்ட்ராங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏற்கனவே எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி பேங்கிங் இந்த மாதிரி எக்ஸாம் வந்து எழுதிப்பாங்க. அவங்க வந்து ஃபுல் ஃபோக்கஸாக 5 months or 6 months படிச்சாலும் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் டெய்லி ஸ்டடி ஹவர்ஸ் பார்ப்போம். ஒர்க்கிங் ஆர் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தாங்கன்னா 4 to 5 hours டெய்லி படிக்கணும். வீக்கெண்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டாக இருந்தாங்கன்னா 7 to 8 hours டெய்லி படிக்கணும். ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டுக்கு தனியாக நான் பிளான் வச்சிருக்கேன். அதை வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். இந்த பிளானில் நான் டைம் லைன் வச்சு கிரியேட் பண்ணியிருக்கேன். 10 months ப்ரிப்பரேஷன் தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 3 months பேசிக்ஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட் 3 months கம்ப்ளீட் சிலபஸ் ப்ளஸ் பிவிக்யூ சால்விங். நெக்ஸ்ட் 2 months ப்ராக்டிக்ஸ் மார்க்ஸ் ப்ளஸ் ஸ்பீட் பில்டிங். நெக்ஸ்ட் 2 months ரிவிஷன் மார்க் டெஸ்ட் அண்ட் நீங்கள் எந்த ஏரியாவில் வீக்காக இருக்கீங்களோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கீ டு சக்ஸஸ் மினிமம் 6 months ஸ்ட்ராங் பேஸு டு மேக்ஸிமம் 15 months பிகினர்ஸாக இருந்தாங்கன்னா. இந்த பிளான் மட்டும் பத்தாது, நீங்கள் வந்து டிசிப்ளினாக இருக்கணும், கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். மார்க் டெஸ்ட் லோ ஸ்கோர் வந்தாலும் நீங்கள் அக்யூரேசியை மெயின்டைன் பண்ணி சக்ஸஸ் பண்ணணும். இந்த பிளான் நான் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன்னு நான் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன். நான் கிரியேட் பண்ண பிளானை 1 page நான் சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்து ஓவர்வியூ தான். நான் ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு வெனஸ்டே அப்லோட் பண்ணுறேன். இந்த பிடிஎஃப் நான் டெலிகிராமில் அப்லோட் பண்ணிடுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதில் வந்து டைம் லைன் கொடுத்துருக்கேன். இந்த டைம் லைனை தான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காமிக்க போகிறேன். ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா 3 months பேசிக்கை நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும். ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 3 months செகண்ட் ஃபேஸில் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும், அதோட பிவைக்கும் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபேஸ் 3ல் ப்ராக்டிக்ஸ் மார்க் ப்ளஸ் டயர் 2 ஸ்டார்ட் பண்ணணும். ஃபேஸ் 4ல் ப்ரீ எக்ஸாம் மோட் ஹெவி மார்க்ஸ் ப்ளஸ் பிவைக்யூ. ஃபேஸ் 5ல் ஃபைனல் ஸ்பிரிண்ட் மார்க் வந்து டெய்லி பண்ணணும், அதை வந்து ரிவிஷன் பண்ணணும், அண்ட் அனலைஸ் பண்ணணும். டைம் அண்ட் ஃபோக்கஸ் ஏரியா பார்த்துடலாம். மார்னிங் வந்து குவான்ட் பிவைக்யூ, மிட் டேயில் வந்து ரீசனிங் அண்ட் கான்செப்ட், ஆஃப்டர்நூன் வந்து இங்கிலீஷ் கிராமரு ஆர்சி, ஈவினிங் வந்து 1 hour வந்து ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், நைட்டு வந்து மார்க் பிவைக் அனாலிசிஸ். இது வந்து நான் உங்களுக்கு ஓவர்வியூவாக சொல்கிறனால ஸ்பீடாக போகிறேன். நெக்ஸ்ட் டீட்டெயில் வீடியோ போகணும்னா நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீக்லி மஸ்ட் டூ. வீக்லி வந்து 2 மார்க் டெஸ்ட் பண்ணணும், சாட்டர்டே சண்டே, அண்ட் ரிவிஷன் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஃபார்முலா புக்குன்னு ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ணணும், அதை வந்து சாட்டர்டே ஈவினிங் படிக்கணும். ஒகாப்ஸ் வந்து சண்டே ஈவினிங் படிக்கணும். பிவைக்கு வந்து 25-30 கொஸ்டின் வந்து டெய்லி சால்வ் பண்ணணும். பிவைக்கு வந்து மிக்சட் ப்ராக்டிக்ஸ் தான் பண்ணணும். எப்போதுமே நம்ம மார்க் வந்து ஹை ஸ்கோராக தான் டார்கெட் பண்ணணும். டோட்டல் மார்க் 200க்கு 170 ப்ளஸ், டயர் 2ல வந்து 400க்கு 350. இதில் வந்து மெயினாக மேக்ஸுக்கும் இங்கிலீஷுக்கும் நீங்கள் டெப்த்தாக படிக்கணும். டயர் 2 இருக்கனால நீங்கள் டே 1 ஸ்டார்ட் பண்ணாமலே மேக்ஸும் இங்கிலீஷும் நல்லா டெப்த்தாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. நெக்ஸ்ட் கோல்டன் ரூல்ஸ் பார்த்துடலாம். பிவைக்கு வந்து மஸ்ட்டு உங்களுக்கு பைபிள் மாதிரி அதில் 10 yearsனு கொடுத்துருக்காங்க, தப்பு. அது 5 years தான். 5 years மஸ்ட் பி சால்வ்டு. நெக்ஸ்ட் வந்து மார்க்ஸ் போகிறீங்கன்னா அதில் வர ராங் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் தனியாக ஒரு நோட் புக் போட்டு எழுதிக்கணும், அதை வந்து ரிவிஷன் பண்ணணும். நீங்கள் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும், லாஸ்ட் 6 monthsலேருந்து நீங்கள் மார்க் டெஸ்ட் போட ஆரம்பிச்சிடணும். நெக்ஸ்ட் வந்து டெய்லியும் ரிவிஷன் பண்ணணும். ஃபார்முலாஸ் மேக்ஸ் ஃபார்முலாஸ் தனியாக நோட் போட்டு எழுதிக்கங்க. அடுத்து வந்து ஒகாப்ஸ் டெய்லியும் 30 minutes படிக்கணும். ஸ்டிக் ஆன் 1 book. லூசன் படிக்கிறீங்கன்னா அதை மட்டும் படிங்க, அப்படி ஹரியன் படிக்கணும், ஹரியன் மட்டும் படிங்க. லாஸ்ட் 2 months முன்னாடி நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட்டை வந்து எக்ஸாம் மாதிரி பண்ணணும். இது வரைக்கும் நான் கிரியேட் பண்ண 1 page சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து சாம்பிளாக வந்து நான் கிரியேட் பண்ண பிடிஎஃப் காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து டார்கெட்ஸ்லாம் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா பொறுமையாக படிக்கணும், வேகமாக படிக்கிறேன்னு சொல்லிட்டு எதுவுமே கமிட் பண்ணாமல் படிக்கணும். டீப்பாக படிக்கிறதுனால தான் இந்த டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இந்த பிளான் வந்து எஸ்எஸ்சிக்கு மட்டும் இல்லை, ஆர்ஆர்பிக்கும் சேர்த்து தான். எஸ்எஸ்சி சிலபஸ் எந்தெந்த எக்ஸாம்லாம் இருக்கோ அந்த எக்ஸாம்க்குலாம் இந்த பிளானை ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ஓவர்வியூ மட்டும் தான் கொடுக்குறேன். சோர்சஸ் எதை ஃபாலோ பண்ணலான்னு மேக்ஸுக்கு, ஜென்ரல் அவேர்னஸ், ரீசனிங்க்கு, இங்கிலீஷ் நான் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் வந்து ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ் அண்ட் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து தனியாக வீடியோ கிரியேட் பண்ணுறேன். அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இந்த பிளான் வந்து நான் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க இந்த பிளானை. கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் இயரில் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் அப்படி இல்லைனா ஆர்ஆர்பி இந்த எக்ஸாமில் ஏதாச்சும் ஒரு போஸ்ட் எடுங்க, கண்டிப்பாக எடுக்கலாம். அப்கமிங் வீடியோஸில் மந்த்லி பிளான் அண்ட் வீக்லி பிளான் கொடுக்குறேன். டெலிகிராமில் வந்து பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூடியூப்பில். அப்புறம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்க. பிடிஎஃப் எனக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.